வணக்கம். ஏப்ரல் 7 2026. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? நேத்து ராத்திரி குளோபல் மார்க்கெட்ல என்னென்ன நடந்துச்சு? அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை இன்னைக்கு எப்படி பாதிக்கும்னு அடுத்த சில நிமிஷத்துல வேகமா பாத்துடலாம் வாங்க. இன்னைக்கு முழு உலக மார்க்கெட்டோட கவனமும் ஒரே ஒரு கேள்வி மேல தான் இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல நடக்க போறது யுத்தமா இல்ல ஒரு ஒப்பந்தமா? இதுதான் அந்த கேள்வி. ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு டெட்லைன் வச்சிருக்காரு. நம்ம இந்திய நேரப்படி சரியா இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அந்த நேரத்துல வர்ற முடிவு மார்க்கெட்டோட போக்கையே தலைகீழா மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த டென்ஷனுக்கு முக்கிய காரணம் என்ன? அமெரிக்கா என்ன சொல்லுது, ஈரான் என்ன கேக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பேரோட டிமாண்டும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி இருக்கு. அமெரிக்கா ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்தா ஒரு 20லேருந்து 45 நாளைக்கு சண்டை நிறுத்தம் பண்ணலான்னு ஒரு தற்காலிக டீல் பேசுது. ஆனா ஈரானோ இல்ல போற மொத்தமா நிறுத்தணும், நஷ்ட ஈடு வேணும், எங்க மேல போட்ட எல்லா தடையும் நீக்கணும்னு பெர்மனன்ட் சொல்யூஷன் கேக்குறாங்க. இது எப்படி ஒத்து வரும்? நேத்து ராத்திரி பிரஸ் மீட்ல அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் ஒரு நல்ல ப்ரப்போசல் கொடுத்தாங்க, ஆனா அது பத்தாது, அவங்க டீலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் மிரட்டுற மாதிரியும் பேசுறாரு. எல்லாத்தோட ஃபோக்கஸும் அந்த காலையில 10:30 மணி டெட்லைன் மேல தான். இப்பதாங்க அசல் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இவ்ளோ ஒரு குழப்பமான சூழ்நிலையில அமெரிக்கா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு தெரியுமா? அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் மூணுமே நேத்து பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பார்த்தா ட்ரேடர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு நல்ல முடிவு வந்துடும், ஒரு டீல் சைன் ஆயிடும்னு நம்புற மாதிரி தெரியுது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். மார்க்கெட் ஏறினா கூட வால் ஸ்ட்ரீட்டோட பை குறியீடுன்னு சொல்லப்படுற VIX 24 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? மேலோட்டமா மார்க்கெட் பாசிட்டிவா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம் மெதுவா அதிகமாகிட்டே வருதுன்னு அர்த்தம். இந்த டென்ஷனை இன்னும் தெளிவா காட்டுறது எது தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை தான். ஆயில் பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. ஆச்சரியமா, அமெரிக்காவோட WTI க்ரூட் ஆயில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலை விட அதிக விலைக்கு ட்ரேட் ஆகுது. இது ரொம்பவே அசாதாரணமான விஷயம். சப்ளைல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயம் மார்க்கெட்ல இருக்குன்றதுக்கு இது ஒரு நேரடி அடையாளம். ஓகே, குளோபல் கதை இப்படி இருக்கட்டும், நம்ம ஊர் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க நம்ம கம்பெனி நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படியே வேற ஒரு பாசிட்டிவான கதையை சொல்லுது. பேங்கிங் செக்டார் ரொம்பவே வலுவா தெரியுதுங்க. குறிப்பா HDFC பேங்க் ஒரு சூப்பரான Q4 அப்டேட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட டெபாசிட் வளர்ச்சி கடன் வளர்ச்சியை விட அதிகமா இருக்கு. அதாவது 14.4% டெபாசிட் வளர்ந்திருக்கு, ஆனா கடன் வளர்ச்சி 12% தான். இதனால நேத்து நைட் அமெரிக்காவில் HDFC பேங்கோட ADR 3.25% ஏறி இருக்கு. கூடவே ICICI பேங்க் ADR கூட கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல நியூஸ் இதோட முடியல. FMCG செக்டார்லயும் தொடர்ச்சியா நல்ல அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. போன வீக்கெண்ட்ல அமுல், நைகா, டாபர் எல்லாம் நல்ல அப்டேட் கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே டபுள் டிஜிட் வளர்ச்சி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது? மக்களோட வாங்கும் சக்தி நல்லாவே இருக்குன்னு காட்டுது. சோ இன்னைக்கு FMCG ஸ்டாக்ஸ் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஆனா IT செக்டார் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. இன்ஃபோசிஸ் ADR லேசா நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு, ஆனா விப்ரோ ADR ஒரு 1.5% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பத்தின அனலிஸ்டுகளோட எதிர்பார்ப்புகள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எதிர்பார்க்கறதால ஸ்டாக்ஸ்லயே மூவ்மெண்ட் கலந்து கட்டி அடிக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு தெரிஞ்சுக்க பணம் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். அதாவது யார் வாங்குறா, யார் விக்கிறா. வழக்கம் போல FIIகள் விக்கிறதும் DIIகள் வாங்குறதும் தொடர்கதையா இருக்கு. பாருங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது FIIகள் தொடர்ச்சியா 23வது நாளா நேத்தும் வித்திருக்காங்க. நேத்து ஒரு நாள்ல மட்டும் சுமாரா 8200 கோடி ரூபாய்க்கு செல்லிங். ஆனா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் DIIகள் சும்மா இல்ல, அவங்க கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட் பெரிய அளவுல விழாம தாங்கி விடிச்சிருக்காங்க. டெரிவேட்டிவ்ஸ் டேட்டா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்மள மாதிரி சின்ன முதலீட்டாளர்கள் மார்க்கெட் மேல போகும்னு 12.5% அளவுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்காங்க. ஆனா FIIகள் அப்படியே உல்டாவா 13% நெகட்டிவ் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க இன்னும் மார்க்கெட் இறங்கும்னு தான் நினைக்கிறாங்க. சரி, இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இன்னைக்கு காலையில கிஃப்ட் நிஃப்டி நிலவரப்படி நம்ம நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓபன் ஆகலான்னு தெரியுது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 10:30 மணிக்கு வர நியூஸை பொறுத்து இந்த நிலைமை நொடியில மாறலாம். நோட் பண்ணிக்கோங்க, நிஃப்டிக்கு கீழே சப்போர்ட் லெவல் 22,700. இது ரொம்ப முக்கியம். மேல ரெசிஸ்டன்ஸ் அதாவது தடைநிலை 23,400ல இருந்து 23,500 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு கீழே 52,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், மேல 53,000 ஒரு பெரிய தடையா இருக்கும்.
ஸோ ஃபைனலா இன்னைக்கு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன? நம்ம மார்க்கெட் இப்போ ஒரு கயிறிழுக்கும் போட்டியில மாட்டிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டென்ஷனான குளோபல் அரசியல் சூழ்நிலை இழுக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கம்பெனிகளோட சூப்பரான வளர்ச்சி பாசிட்டிவா இழுக்குது. இன்னைக்கு இதுல யாரு ஜெயிக்க போறா? குளோபல் நியூஸா இல்ல நம்ம லோக்கல் நியூஸா? இதுதான் இன்னைக்கோட $1 மில்லியன் கேள்வி. இந்த தகவல்கள் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், நான் செபில பதிவு செஞ்ச அட்வைசர் கிடையாது. இங்கே நான் சொன்னது எல்லாமே படிப்புக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான். தயவு செஞ்சு இதை வச்சு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்காதீங்க. இன்னைக்கு ட்ரேடிங் டே உங்களுக்கு நல்லபடியாமையா? என்னோட வாழ்த்துக்கள்.